வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிந்த மாதிரி குட்டி குட்டி சமையல் செய்து நான் போடுறேன். அதுக்கு சப்போர்ட் பண்ற உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இன்றைக்கு நான் சுவையான ஒரு பால் சொதி தான் செய்ய போகிறேன். இந்த பால் சொதி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். இதுக்கு கறி கூட தேவையில்ல. ஒரு முட்டை அவியல் இருந்தால் போதும் வெள்ளை சாதத்தோட. அந்த மாதிரி இருக்கும். நான் என்னென்று செய்கிறேன்னு சொன்னால், உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவி எடுத்துட்டு வெட்டி எடுத்திருக்கேன். அதோட தக்காளி பழம் அதையும் வெட்டி எடுத்திருக்கிறேன். நெத்திலி கருவாடையும் சுத்தமாக கழுவி எடுத்து சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பமிலை, வெந்தயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்கிறேன். ஏனெண்டா இது எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறதுனால ஒரு ஆரோக்கியமான பால் கறி. அதோட மஞ்சள், உப்புத்தூளும் சேர்த்துட்டு 2வது தேங்காய் பால் சேர்த்து நான் இதை வேக வைக்க போகிறேன். நல்லா திக்கான முதல் பாலை எடுத்து வச்சுட்டு 2ஆம் பாலில் வேக வைப்போம். இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்துட்டு அவிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு நான் தேங்காய் பால், நல்லா கட்டியான தேங்காய் பால் சேர்க்குறேன். இந்த பால் சொதி இடியப்பம், புட்டு, வெள்ளை சாதம், பான் சாப்பிடையெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், இன்னும் 2 கொதி கொதிச்சோன்னே நாங்கள் இருக்க வேண்டியதை சிம்பிளாக செய்துடலாம். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த சொதி நல்ல சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கொதிச்சிட்டுது. இனி இன்னொரு டிஷ்ஷுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்கவே நல்லா இருக்குது, திக்காக இருக்குது. இப்போ இந்த பால் சொதியை ஊற்றி புட்டுக்கு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். புட்டு இடியப்பத்துக்கெல்லாம். மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.